டாக்டருக்கு ஆகுறவங்க ஆகட்டும், ஆக முடியலைன்னா அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்கன்னு 2 வரியை சேர்த்துட்டு இதை சொல்லியிருந்தாலும் இந்த விமர்சனத்துக்கு வேலையே இல்லை. நீங்க அவ்வளவு தூரம் அனிதா வீட்டுல வந்து துக்கத்தை பங்கெடுத்துக்கிட்டு எவ்வளவு பண்ணீங்களே, ஒரு நாள் முழுக்க அங்க இருந்தீங்களே, அப்படிப்பட்டவர் இப்படி சொல்லலாமான்னு ஒரு விமர்சனம் வருது. விஜயனுடைய வார்த்தைகளும் புறக்கணிக்க முடியாத வார்த்தை தான். அதுல யதார்த்தம் இருக்கு. டாக்டரை தாண்டி இனிமேல் டாக்டருக்கு யாரும் படிக்காதீங்க, நீட்டு பக்கமே போகாதீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. நான் ஒரு நல்ல விதமாக தான் பார்த்துக்கிறேன். ஆனால் 2 விதமாக பார்க்கப்படுங்கிற பாடத்தை விஜய்க்கு அது கற்றுக் கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன். பொது வழியில வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அது ஒரு பாடம் தான். பேசினா தானே சார் தப்பு வரும், தப்பு தானே சார் திருத்திக்க முடியும். பேசவே மாட்டேன்னு இருந்த விஜய் எதையாவது பேசினாருன்னு தான் நான் சந்தோஷப்பட்டேன். சரிதானா? அப்ப இது ரைட்டு. இப்படி நம்ம சொல்லியிருக்க கூடாதோ, இனிமேல் வார்த்தைகளை கவனம் பேசுவோம். டாக்டருக்கு ஆகுறவங்க ஆகட்டும், ஆக முடியலைன்னா அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்கன்னு 2 வரியை சேர்த்துட்டு இதை சொல்லியிருந்தாலும் இந்த விமர்சனத்துக்கு வேலையே இல்லை. அந்த பாடத்தை விஜய் இன்னும் கத்திருப்பார் நம்புறேன், கத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆனா எனக்கும் தான் அவர் முதலமைச்சர். அவரிடம் எதிர்பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறனால இந்த வார்த்தையை சொல்றேன் நான்.